ஹை கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 2 கோடையிலேருந்து கிளம்புறேன். இன்றைக்கி இதான் என்னோடய அவுட்ஃபிட். இன்றைக்கி அப்படியே என்னோடய ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்லாம் நேற்று ஒரே இதுவாகிடுச்சு, சாம்பார் ஆகிடுச்சு. பவுடர் இருக்க போகிற மூஞ்சில் பயங்கரமாக. இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் கைஸ், குட்டி ரூம் தான். நான் பக்கத்தில் ஒரு ரூம் கேட்டிருந்தேன். அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா யாரோ கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லி எனக்கு காட்டல அவர், பூட்டி வச்சுட்டாரு. நான் கேட்டேன், அந்த ரூம் 1005 தான் நாங்கள் காட்டுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான், வெளியே வியூ காட்டுறாங்க, சில்லுன்னு இருக்குது பயங்கரமாக. காலையிலேருந்து நான் இந்த பக்கம் வந்து போயிட்டேன் ஒரு 2-3 தடவை. இதை பாருங்கள், இதான் வந்து பார்த்திங்கன்னா வியூ. ஓகே தான், நாட் பேட், நல்லாயிருக்கு. இது ஃப்ரண்ட் வியூ. நம்ம பைக் அங்கே இருக்குது. பைக்கை போய் எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப வேண்டியதான். பைக்கில் வேறு காற்று கம்மியாக இருக்குது பேக் வீலில். இதுதான் கைஸ். ஆனால் இங்கே இருக்க ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சர்வீஸில் இருந்து காட்டேஜ் ஸ்டே பண்ணி எல்லாமே பண்ணிக்கணும். அந்த மாதிரி யாராவது வரீங்கன்னா இங்கே நீங்கள் உங்களுக்கு எல்லாம் சர்வீஸும் வேணும்னா நீங்கள் மெயின் ரோட்லேயே போட்டுருங்க. இது கொஞ்சம் உள்ளே வந்துட்டு வைப் பண்ணுறவங்க அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். எந்த சர்வீஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் இங்கேயும் அவங்களுக்குள்ள பயங்கர குருமா. சாப்பாட்டில் வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன். வெளியே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் உள்ளே வந்து அந்த அளவு இல்லை, அதை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை. ஓகே, அந்த ரேட்டுக்கு அவ்வளோ தான் இருக்கும். ஓகே, நம்ம இந்த கிளம்பிட்டு மட்டும் போகலாம். கண்டிப்பாக கிளம்ப வேண்டியதான். என்ன கதைனா கைஸ், ஹோட்டல் நல்லா இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் நல்லா இல்லை. காஃபி வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி வேலை தான். காஃபி வந்து பார்த்திங்கன்னா காஃபி டீ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அது ஒன்றும் நாட்டில் அப்படின்னா நல்லாவே இருந்தது. எந்த ஒரு ஹோட்டல் போனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு காம்ப்ளிமெண்ட். ஓகே, கொஞ்சம் நேரம் வார்ம் பார்க்கணும் வண்டி. கீழே நான் உங்களுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு காட்டிட்டு வரேன். கீழே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். வண்டி எப்போ வார்ம் பண்ணியிருப்பேன், சரி பேச முடியும். சும்மா கீழே போய் பார்த்துட்டு வரேன். கூகுள் ரிவ்யூவில் ஹில் டாப்புன்னு போட்டிருக்கானுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போர்டு வர மாதிரி போட்டிருந்தாங்க. அதை நம்பி தான் வந்தேன். பார்த்தா டொக்கு மாதிரி அதை வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போ என்னது அவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஆக்சுவலாக வார்ம் ஆகணும் கைஸ் வண்டி. இந்த ஹோட்டல்லேருந்து வியூ நல்லா இருந்துச்சுன்னா வந்தேன். ஆனால் வந்து சர்வீஸ் சுத்தமாக நல்லா கைஸ், வேஸ்ட்டு சர்வீஸ். காஃபிக்கு சார்ஜபிள் சார், எல்லாமே சார்ஜபிள் சார் அப்படின்னாங்க. எனக்கு பிடிக்கல. எனக்கு இதோட நான் மேபி பெட்டரான ஹோட்டல் எல்லாம் இருந்திருக்கேன் இதோட பட்ஜெட்டில். ப்ளஸ் சர்வீஸ் எனக்கு சூப்பராக கொடுத்துருக்கிறதுனால எனக்கு பிடிக்கலையோன்னு எனக்கு தெரியல. நிறைய சூப்பர் ஹோட்டல்லாம் தங்கியிருக்கேன் கைஸ் நான். நல்லா இருக்கா வியூ பாயிண்ட் உங்களுக்கு இங்கேருந்து? இருங்க, கீழே வரைக்கும் இறங்கிட்டு மேலே ஏறும்போது காட்டலாம். அந்த வீட்டுக்கு போய்ட்டு வரலாம். நல்லா இருக்கு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்ற மாதிரி இருக்கு அந்த வீடு. அதையும் தாண்டி புனிதமான. இப்போ யாராவது பூம்பாறை போயிட்டு கூக்குள் அந்த லைனில் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். வண்டி கம்பல்சரி ஹீட் ஆகணும் கைஸ். வண்டி கொஞ்ச நேரம் வார்ம் ஆகணும். ஏன்னா காலையில் இப்போ தான் நான் எடுத்திருக்கேன். வண்டி ரொம்ப வந்து இதுவாக இருக்குது. மஸ்ட் நீட் வார்ம் அப் ஃபார் மை பைக். வார்ம் அப் பண்ணிட்டோம்னா காலையில் அது ஒரு ஃபீல், அது ஒரு குட் ஃபீல். அது நல்லா இருக்குல்ல இங்கே இந்த வியூவு. இந்த ஹோட்டலுக்கும் நல்லா இருக்கு கைஸ். ஸோ அந்த ஹோட்டல் தான் நான் இருந்தது, ஹில் ஜாக். அந்தளவு ஒன்றும் இல்லை பெருசாக. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயின், அந்த ஹோட்டலில் அவங்க சொல்கிறாங்க லவர்ஸுக்கு கப்புள்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு லவர்ஸுக்கு அலோவ் பண்ணால் இப்போ இதெல்லாம் காட்டேஜெல்லாம் ஓடாதரா ஃபேமிலிக்கெலாம் வச்சானா பண்ண மாட்டேன். சிங்கிள்ஸுக்கும் அந்த ஒரு இடத்துல சொன்னாங்க சூசைட் பண்ணி போனாங்களாம். ஐயோ போங்க குருமான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா இந்த இங்கெல்லாம் அப்படி தான் கைஸ், இதெல்லாம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிரச்சனையும் பார்க்குறோம். நிறைய தற்கொலைக்கு இங்கே வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிருக்கோம். அதனால தான் அவங்க அந்த மாதிரி டேமேஜ் ஆகிருப்பாங்க. இது தட்டி விடுங்க. நமக்கு முக்கியம் வார்ம் அப்பு பூம்பாறை. ஹோட்டலை பற்றி தப்பாக சொல்லலாம் கிடையாது கைஸ். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் வச்சா 5 பாயிண்ட் வரட்டுருங்க. ஹோட்டலை பற்றி தப்பாக சொல்லலாம் கிடையாது. எப்போவுமே நான் எந்த ஹோட்டல் போனாலுமே இந்த யூடியூபர் அதெல்லாம் சும்மா ஜோக்குக்கு தான் பேசுவேன் தவிர அது மாதிரிலாம் எப்போவுமே கேட்டதே கிடையாது. அவனும் கொடுக்கவும் மாட்டான். அதெல்லாம் பெரிய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறவங்களுக்கே அதெல்லாம் யோசிப்பாங்க. நிறைய இதோட பெட்டரான ஆப்ஷன்லாம் இருக்குது கைஸ் இங்கே. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு அந்த தற்கொலை சொன்னதுனால தான் இங்கே வந்தேன் நான். இல்லைன்னா இங்கே வந்திருக்கவே மாட்டேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வேஸ்ட்டு தான். இது அந்தளவு வந்து ஒன்றும் ஒரு அந்த வியூக்காக இருந்தாலுமே இவங்க அந்த சர்வீஸ் அதுவும் அந்த ஒரு இவங்களுக்குள்ளேயே குருமா இருக்கும் போல். ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஷ் எல்லாம் கேட்டேன். அந்த ப்ரெஷ்ஷுக்கே வந்து பார்த்திங்கன்னா அது நேற்று கொடுக்கலையான்னு அவங்களுக்கும் அடிச்சிக்கிறாங்க. உடனே என்னையா ஒரு ப்ரெஷ்ஷு சோப்புக்கு இல்லாமல் அடிச்சிக்கிங்க ஏதாவது ஒன்று கேட்டால் வேறு. இந்த பிஎம் லாலில் ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணானுங்க. என்ன டயர் வாங்க போயிருந்தேன் பிஎம் லாலு. சார் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, காசு கொடுத்தா காசுக்கேற்ற வேல்யூ தான் சார் வரும் அப்படின்னு. எனக்கு கூட ஸ்கூல் ஆகிடுச்சுட்டே. உன்கிட்ட அந்த வேல்யூ இருக்காடா? நீ காசை வாங்குறியா என்கிட்ட? டூ யூ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் வேல்யூ?
அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. இதுலையாண்ணா அண்ணா இதானண்ணா இதுலையா? ஓகே, காசுக்கேற்ற வேல்யூ இருக்குதாடா அப்படின்ற மாதிரி இது மாதிரியும் அவங்க இந்த மாதிரி வந்து அதே இங்கேயும் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க சார் அப்படின்னு. அந்த ரூம் அவங்க கேட்டாலும் கொடுக்கல, ஆனால் பட்ஜெட்டில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அந்த லெவல் ஆஃப் தகுதி தானே உங்களுடைய ஹோட்டலுக்கு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒன்றும் வந்து ஒரு சுப்பீரியரான ஒரு குவாலிட்டி வச்சுட்டு நான் ஒன்றும் பட்ஜெட்டுக்கு யாரும் சும்மா கொடுக்க போகிறது கிடையாது. ப்ரெஷ்ஷு ஒரு காம்ப்ளிமெண்ட் ப்ரெஷ் கொடுத்தாங்கன்னா ப்ரெஷ்ஷு தேவையே 2 ப்ரெஷ் இருக்குது. சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகி போச்சு, உள்ளே வந்துச்சு. அந்த நேற்று கொடுத்த சோப்பு ஒரு எக்ஸ்ட்ரா சோப்பு கேட்டதுக்கு அதெல்லாம் தான் வந்து கஸ்டமர் சர்வீஸு. அதெல்லாம் வந்து நான் ரொம்ப பார்ப்பேன். நான் நல்லா இருக்கேன், நல்லா ஏறு வண்டி, ஆமாம் பாவட்டும், கடை ஆமாம் பாவம் தான். ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஏறிடுச்சு வண்டி. அவ்வளோதான், சூடு ஆகிடுச்சு. 3 பாயிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணால் ஓகே தாங்க, ஆயில் ரொட்டேஷன் ஆகிடும். ஓகே, நேற்று இது தான் வந்தேன். அக்கா இது இவ்வளோ தானே வெளியே? தேங்க்யூ நல்லா இருந்தீங்க. ஆனால் நேற்று நைட்டு வரும்போதே இந்த லொக்கேஷன் வியூலாம் நல்லா இருந்தது. ஆனால் இவனுங்க தான் என்னை டொக்கு மாதிரி மைண்ட் செட் பண்ணுறாங்க. கொஞ்சம் என்னை கொஞ்சம் ட்ரீட் பண்ணியிருக்கலாம் பெட்டராக. ஐ வில் பி ஹாப்பி. ஆமாம், அதுவும் அந்த வார்த்தை அந்த டயர் கடை பிஎம்னால அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் ஏதோ டயர் கேட்க போன வேலை 10 இருக்குதான் சார், 42,000 வருது சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 45,000 வரும் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அந்த டயர் நான் 42க்கு தான் வாங்கினேன். 40 ரூபா. ஆமாம், ஒரு 5K டிஃப்ரென்ஸ் வருதுல்ல. அதை வந்து அதுலேயும் வந்து சார் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, சரி காசு கேட்டு அது மாதிரி பேசினாலே ஒரு மாதிரி ஆயிருங்க சார் அவங்க தகுதியை பற்றி. அப்புறம் நான் வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். நான் நீ என்ன பெரிய பொறுப்பை பிடிங்க நீன்னு நம்ம ஆனால் வெளியே எப்படி தானேண்ணா? வெளியே எப்படி எனக்கு தட்டி எடுக்கணும் போல தூங்குறாரு. எனக்கு என்னென்னா, நீ வந்து நம்ம காசை கஷ்டப்பட்டு பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், கடன் வாங்கி பண்ணலாம், அட்லாஸ்ட் நம்மளோட மணி அதை வந்து யாராவது அந்த மாதிரி பேசுனாங்கன்னா எனக்கு வந்து சரி விடுங்க, மார்னிங்காக அந்த டேமேஜ் வேணாம், நம்ம வந்து வைப் பண்ணுவோம். வைப்பிங்கில் தான் இருக்கிறனால பேட்டரி வேறு கம்மியாக இருக்குது. 2 கார் நீங்கள் ரொம்ப காட்டுறேன். பூம்பாறை போய்ட்டு சாப்பிட்ற வேலை கண்டினியூ பண்ணுறேன். நல்லா இருக்கேன். அந்த லொக்கேஷனு உங்களுக்கு தெரியல கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லொக்கேஷனு. இதுலேயே இது வந்து நாயுடுபுரம் இந்த ஏரியா பேர். ஆமாம், கப்புள்ஸ் விட மாட்டேன்றது எனக்கு ஒரே டேமேஜ். கப்புள்ஸ் விட மாட்டியா? கப்புள்ஸ் விடலன்னா அது எப்படி அது வியாபாரம் ஆகும்? கப்புள்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா உன்னுடைய ஒரு இதுவே மெயினே. ஏன்னா கப்புள்ஸ் தான் வைப் பண்ணி வருவாங்க, இல்லைனா பொண்ணுங்க பசங்க வருவாங்க. ஃபேமிலியை மட்டும் நம்பி பண்ணுறாங்க போல் அவங்க. சரி, ஏதோ ஒன்று அவங்க விருப்பம் அது. பார்த்துப்போங்க, கிளம்புவோம் நம்ம. ஓகே, போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த டவுன் நல்லாயிருக்கும் பாருங்கள். R3 வருது இந்த ஏரியாவில். R3 வரிக்கி வச்சுருக்கானுங்க போலையே. ஹாய் TN11. ஐயோ கை காட்டேன். டேக் கேர், பாய் பாய். நைஸ் பைக் நைஸ் பைக். நைஸ் பைக். ஐயோ கை காட்டினதுக்கு ஹேண்ட் மேக்கி நின்றுட்டாரு. ஐயோ இந்த இடத்துல எப்படி நிப்பாட்டினான்னு தெரியல. புடிங்கன்னு வந்தால் போல. அதனால் இந்த டவுன் ஹில்லெல்லாம் நல்ல வார்மப் ஆகட்டும் வண்டி. அப்படியே ஃபஸ்ட் கியர்லேயே போட்டுட்டு நியூட்ரல்லையே போட்டுட்டு அப்படியே ஓட்டுவோம். ஓகே, இறங்கிடுவோம். நல்ல ஸ்லோப்பு இந்த இடம், பயங்கர ஸ்லோப்பு. நேற்று வரும்போதே பார்த்தேன். சார்ஜ் கொஞ்சம் தாங்க வச்சுருக்கோம் என்கிட்ட. பேட்ரி லெவலு மைக்கும் வேலை செய்யலை. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். அது ஊருக்கு வந்துட்டு தான் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ணோம். ஆமாம், தொட்டாதே பட்டாசா நான் வெடிக்கிறேன். இந்த வியூவை பாருங்களேன் கைஸ், சூப்பராக இருக்குது. அஸ்டோரியான்னு சொல்லிட்டு இங்கே ரோட்டில் இருக்கான். அப்படியே ஃபஸ்ட் கீரை போட்டு பொறுமையாக இறக்கிட்டு இருக்கேன் இன்ஜின் பிரேக்கிங்லே. அஸ்டோரியான ஒரு ஹோட்டல் இருக்காங்க கைஸ், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்ப்போம். இந்த பக்கம் அப்படியே மேப்பை பார்த்துக்கிட்டே போகணும் நம்ம. இப்போது மண்ணா இதுவில் தான் போகணும்னு நினைக்கிறாமா. என்ன வெளில யாரும் இல்லைரா, ஏன்டா ஹார்ன் அடிக்கிற? அப்படியே போனால் போகிறேன், பொறுமையாக தான் போக முடியும். கொடைக்கானல் அங்கேருந்து செகண்ட்ஸ் வாங்கியிருப்பார் போல். கொடைக்கானல் போட்டு இங்கே ஓட்டினுக்கிறாரு. அவ்வளோதான். வண்டி சூடானால் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இந்த மாதிரி இடத்துல என்ன சூடு ஆகாது வண்டி. காலையில் எடுத்து ஒன்றும் டயர்லாம் ஆகணும், ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா சூடு ஆகலை. அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சூடாக்கணும். ஓகே, அஸ்டோரியா போயிட்டு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பியூர் வெஜ் எனக்கு தெரியும், மைண்ட் மாறிடுச்சு. நான் அனிஃபாவே போகிறேன். பூம்பாறை போகிற ரோட்டில் நான்வெஜ் சாப்பிட போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி ப்ரோட்டீன் போட்டால் தான் கொஞ்சம் அடங்கும் வெறி. இப்படியே கிளம்பிடுவோம் நம்ம. வாங்க, பூம்பாறை போகிற வழியில் தான் அனிஃபா இருக்குது, அங்கே சாப்பிட்டுக்கலாம். இது எனக்கு வேணாம். இங்கே பார்க்கிங்கில் வேறு கொஞ்சம் கோளாறாக இருக்குது. வில் கோ ஃபார் அனிஃபா. நான் வந்து மாமிசம் இல்லாமல் இருக்க மாட்டேன். கோயில் தான் போகிறோம், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்லாம். எக்காவது சாப்பிட்லாம். வாங்க, எனக்கு காலைல கொஞ்சம் ப்ரோட்டீன் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு பாடிக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சோறு மாதிரி இருக்குது அந்த ஹோட்டல். அதனால் நம்ம வந்து அனிஃபா போகலாம். வாங்க,
என்ன பண்ணேன், பெட்ரோல் வந்து 1/2 டேங்க் தான் இருந்தது. இந்த வாட்டி நான் 3/4 டேங்க் இருக்குது. நான் அங்கே ஒரு 200 பெட்ரோல் வாங்கி ஊற்றினேன். போட்டு பிரிச்சுட்டு நான் போன வாட்டி இங்கே வண்டியை. இங்கெல்லாம் மலையிலலாம் நீங்கள் ஹெவியாக பிரிச்சிங்கன்னா பெட்ரோல் சரண் இறங்கிடும். பிரிச்சுட்டேன், பெட்ரோல் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. அப்புறம் அங்கே லோக்கல் பெட்ரோல் வாங்கி ஊற்றினேன். ஆனால் அப்போ 1/2 டேங்க் கூட தான் நான் கிளம்புன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் இந்த வாட்டி 3/4 டேங்க் இருக்குது. 18 கிலோமீட்டர் தாங்க இங்கேருந்து. எல்லாமே சுற்றிட்டு வந்தால் கூட பொறுமையாக ஓட்டிங்கன்னா வரும். போட்டு பிரிச்சிங்கன்னா நின்றோம். அதை பார்த்துங்க. அங்கே டோல்கேட் பெட்ரோல்லாம் வாங்கி ஊற்றாதீங்க. நல்லா இருக்குங்க இந்த இடம் வைபா. ஆஹா, ஒரு மாதிரி சன்னும் குளிரும் ஒரு மாதிரி கலந்து அடிக்குதுடா. பைன் ஃபாரஸ்ட் வந்துட்டோம். இங்கே 2 பாய்ஸ் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவோமா? ஆனால் இவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க, அவங்க நிறைய பேர் இருக்காங்க. சென்னை தான் போல். சென்னையா ப்ரோ? சென்னையா? ஒரு ஃபோட்டோ எடுத்து தெரியாதுல்ல? ஒரு ஃபோட்டோ எடுத்து தரீங்களா? ஆ, எந்த ஆங்கிள் நல்லா இருக்கு? எங்கேருந்து பார்க்கணுமா? அவ்வளோதான். இறங்க முடியாது. எவ்வளோ வரும்? 10,000 நிறைய பேரை பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கோயில் போகணும். கோயில் பார்த்துப்போம். டாக்கிங் டு இவங்க நேற்று பாருங்க, அவங்க தானே? அவங்க கிடையாது, புல்லட். இவங்க அவங்க வந்து இது எமகா. ஓகே, போவோம். வில்லேஜ் சூப்பராக இருக்குல்ல? அங்கே இருக்க முருகர் கோயில் பார்த்துட்டு கிளம்பிடுவோம். அழகாக இருக்குது இந்த வியூ. எடுத்துருவோம், இல்லைன்னா யாராவது பிடிங்கிடுவாங்க கேமராவை பார்த்தா திடீர்னு டென்ஷன் ஆகிட்டு. இதுதான் கோவில். சரிங்க, நான் ப்ரே பண்ணிட்டு வரேன். இந்த கூக்கல் போகிறோம் இப்போது. கோயில் நல்ல வைப் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுட்டாங்க. நான் அப்படியே சூப்பராக எங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். இங்கேருந்து கூக்கல் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நான். தேங்க்ஸ்ண்ணா. உள்ளே விடுவீங்களா? நான் விட்டா ஓகே. நான் எடுத்து விட்டேன். இன்னும் ஒரு கார் எடுக்க முடியாதுனாரு. இவன் டிராஃபிக் ஆகிடுச்சு, கிளம்பிடுவாங்க இப்போ இங்கேருந்து. இங்கே ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் பூம்பார் இல்லை. இந்த லொக்கேஷன் மட்டும்தான். கூக்கல் நல்லாயிருக்கும். ஆனால் சி ஓகே, எல்லாமே எடுத்துக்கிட்டேன்னா ஒருங்க டேக்கு டீயை போட்டு போயிடுவோம். டீ வந்து பார்த்தீங்கன்னா இதான் கூக்கல் உள்ள என்ட்ரி ரோடு. அண்ணா டீ இருக்குண்ணா, ஒரு சர்க்கரை இல்லாமல் தாங்கண்ணா. ஓகே, இங்கே வியூ பாயிண்ட் இருக்கு போல. இருங்க பார்த்துட்டு வரேன். வரமே கலவரமே விரல் சொடுக்கு அதிர்வல்ல புயல் வருமே. எங்கள் நாட்டு செட்டிங்கை போட்டு போயிடுவோம். ஜீனி இல்லாமல் ஒரு டீனா போட்டு கண்டினியூ பண்ணுறாருங்க. ஓடும் நதியின் மேலே உட்காரும் தட்டான் போலே நான் வாழ்ந்த அதிர்வை கொடுப்பேனே. கதறாமல் வாகாய் வாகாய் வாழ்கிறேன், வாகாய் வாகாயாகிறேன், கூக்கல் கூக்கல் போகிறேன், கூராய் கூடாயாகிறேன். டயரில் காற்று ரொம்ப கம்மியாகிட்டுக்குது கைஸ். இந்த ரோடு எடுத்து பாருங்களேன், அழகாக இருக்குது. சூப்பராக இல்லை இந்த இடம் வைவு. கேமரா எப்படி தெரியுதுன்னு தெரில. ஓடிலாம் வாங்க. தீவன்றமே கலவரமே. இங்கெல்லாம் வந்து ஃபோன் டவரே இருக்காது. அதனாலே எங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்கும் பாடி. ஆமாம், ஒரு மாதிரி ஒரு குளிராக இருக்கும். அப்படியே எனக்கு இன்னும் தெரியுது அது சில்னஸ். அப்படியே பெண்டு அடிக்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ பாருங்கள், டயர் வழிக்கு இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு காருக்கு ஸ்க்ராச்சஸ் மார்க் இருக்குது, க்ரிப் இல்லாமல். அதான் இந்த இடத்துல பெரிய ப்ளஸ்ஸு. அங்கே பாருங்களேன், அந்த கலர் ஆஃப் அந்த செடிலாம் செம்ம அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. அதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே. இங்கே நல்ல பீஸாக இருக்கும். வால்பாறை கூட ட்ரை பண்ணலாங்க. இங்கே வந்துட்டு வால்பாறை போயிடுற வால்பாறை கூட நல்லாயிருக்கும் வைப்பு. கோடையோட கூட்டம் கம்மியாக இருக்கும் வால்பாறை. இது வரமே கேர்ஃபுல்னு வந்திருக்கு. ஒரு ஒரு ஷார்ப் டர்ன் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த டர்னு. வரமே கலவரமே விரல் சுடுக்கு நாதிர் வர புயல் வருமே. ஆஹா, டயர் வழுக்குது. டயரில் சரியா டயர் நல்லா சூடாக மாட்டாப்புல இவர் போல். இதில் போனால் ஆட்டு பண்ண போல். எங்கே போகிறது இவங்ககிட்ட கேட்போம். தண்ணி வருதுங்களா? தண்ணி வருதா லேக்கில்? ஒன்றும் இல்லையா? வேஸ்ட்டா? இந்த பக்கம் மண்மனூர். ஓகே, இந்த பக்கம் போவோங்க. மண்மனூர் கூக்கல் லேக்கில் தண்ணி கிடையாது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இப்படி போவோம். இங்கே என்ன தான் ஆட்டு பண்ணை இருக்குதுன்னு பார்ப்போம். வரமோ டைம் தான் அங்கே 5 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு வரலாம். ஓகேங்களா? அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காலையில் கேட்டார் கைஸ், ஃபாலோவர் ஒருத்தர் இன்ஸ்டாவில், கார்னரிங் வருமா வீடியோஸ்ன்னு. உனக்காக இது வரமே கலவரமே வெடல் சுட்டுக்கு நான் திருமணம். கீழே போய் உனக்கு நான் அடிச்சு காட்டுறேன்னா இங்கே வேணாம். இங்கே வாய்ஸ் கேட்குதான்னு கூட தெரில.
போயிட்டு அடிச்சு காட்டுறேன் உனக்கு. நான் கீழே இறங்கிட்டு இந்த ஏரியாவில் வேணாம். ராபிட் முயல் ஃபார்மா இது வரமா பார்த்துக்கலாம். லேக் போயிட்டு வரலாம் வாங்க. லேக் போயிட்டு இங்கே வந்து இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே போயிட்டு காட்டுறேன். ஆமாம் ரோடு இல்லையாங்க உள்ளே 70 rupees ஏதோ அலோவ் பண்ணுறாங்க. ஓகே ஃபோனில் எடுத்துக்கிறேன். ஃபோன் அலோவ் இல்லை, அவ்வளோதான். ஃபோனில் கேமரா இருக்குது போட்டால். டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு டயர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் நடக்க விட்றாங்க பாருங்களேன். பைக் இங்கே விட்டு இங்கே லேக்கை பார்த்துட்டு வந்தால் எல்லோரும் டக்குன்னு இவ்வளோ தானே ஆயிரும்ல. அதுக்கு ஒரு ஹைப் கொடுத்து அந்த ஹைப்பை வந்து அவனை டயர்டாக்கி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை உண்டாக்குற வரைக்கும் அது ஒரு விதமான ஒரு இது. அது இந்த டூரிசம்ன்றது சூப்பராக இருக்கும். அது பாருங்க எவ்வளோ தூரம் உள்ள நடக்க போகிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்க வண்டி இருக்குது. ஸ்கவுட் வந்திருக்காங்க போல ஸ்கூல்லேருந்து. கேமராவுக்கு 30 ரூபா என்னமோ போல். நான் கேமரா கடை நைஸாக உள்ளே எடுத்துன்னு வந்துட்டேன். போகிற வழியில் 7 ரூபா வாங்கிக்கணும் டிக்கெட்டுக்கு. நல்லாயிருக்கும் போல இந்த இடம். நான் இங்கே வந்திருக்கேன் மண்மன்னூர். இந்த லேக் வந்தது இல்லைனா இவ்வளோ தூரம் நடக்க வராங்க. இதே டயர்டாயிரும். இப்போ நான் அவன் பசிக்கும் போய் சாப்பிட்டா அவ்வளோதான், அப்படியே முடிஞ்சிடும் டே. அது ஒரு கணக்கு. அது எல்லா ஊர்லேயும் தான் போல். வந்துட்டோம் சோழர்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஒர்த்தான இந்த இடம் இதை பாருங்கள். நம்ம அங்கே போய் உட்கார போகிறோம். நல்லா இருக்குல்ல வியூ, சூப்பராக இருக்குது வியூ. நல்லா சில்லுன்னு காற்று வேறு அடிக்குது. இந்த லேக் ஒர்த்து கைஸ். ஓகே இறங்கி போயிட்டு வராருங்க. பாருங்க சூப்பராக இருக்குது இந்த இடம். என்னை தாளாட்ட வருவாளோன்ற மாதிரி இருக்குது இந்த இடம். எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு பாய்ஸ் வந்துடுறாங்க. ஒரு 4-5 பாய்ஸ் இருக்கிறாங்க அங்கே. குரூப்பி பாய்ஸ். இங்கே ஒரு 4-5 குரூப்பி பாய்ஸ் வந்து ஜாலியாக வருங்க. அட்டி போட்டுன்னு ஜாலியாக காலை போட்டுன்னு பேசிக்கின்னு நல்லா இருக்குது கைஸ் இந்த இடம். ஆனால் வைப்பாக இருக்குது. அந்த பக்கம் போகலான்னு பார்க்குறேன். ஆனால் அங்கே உடஞ்சிருக்கு பைப்பு. குதிரைனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த இடத்த பார்க்கும்போது இந்த பாட்டு ஞாபகம் வருது. த்ரிஷாவுக்கும் விஜயனுக்கும் ஒய்ஃபுக்கும் வேறு ஏதோ இதுவாகிடுச்சான். அதான் த்ரிஷா கூட ஏதோ கல்யாணத்துக்கு போனான்னு காலையில் நியூஸ் பார்த்தேன். அண்ணா இந்த இடத்துல ஒரு பாட்டு பாடியிருப்பார். தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளாம், முத்து இதழ் முத்தம் ஒன்று தருவாளான்ற மாதிரி தயார் வரைந்தாண்ணா. அவரு விஜய் மாதிரி ஆடுறாரு. கொஞ்சம் பொறுகுலு சொல்லி கேட்கிறதே என்னை தாளாட்ட வருவாளோ. அப்படிதான் இருக்குது இந்த இடம். மஞ்சள் பூ மஞ்சம். ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது. அப்புறமேட்டு எடுப்போம். ஜிப்லைனா இதோட 100 ரூபா கொடுத்து அதில் கூட்டு போவாங்க போல். ஓகே டயர்ட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். இல்லை ப்ரோ வாங்க ப்ரோ. ரைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் கப்புள்ஸ் வந்தாங்க. 3 பேர் வந்து போக முடியுமா. உள்ளே போயிட்டு லைட்டாக வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வாங்கினாங்க. சரி அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே இது பண்ணி விட்டேன். நான் வந்து நிறைய இடம் போகணுன்னாச்சே. டிரைவர் தான் கைஸ், இவங்களுக்காக தான் வந்தேன். ஓகே கைஸ் வந்துட்டோம் உள்ள. இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க போல இவங்க. சரி அப்படியே வந்து உள்ளே போயிட்டு அழகாக கொஞ்ச நேரம் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் 3 பேராக போனால் தான் அலோடாம். சரி அதான் நான் இவங்களோட நாளைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். என்ன ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க. சும்மா 2 ஃபோட்டோ எடுங்க, மற்றபடி உங்கள் vlog கண்டினியூ பண்ணுங்க. ஓகே நான் உங்களுக்கு எடுத்துறேன், பக்காவாக எடுத்துறேன். டோன்ட் வெரி. தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. எவ்வளோ ஆழம் இது? 40 அடியா? 40 அடியா கீழே? ஆழம் 40 அடி. பார்க்கும்போது அவ்வளோ தெரியல. ஸ்விம்மிங் தெரியாதா? இன்னும் மழை டைமில் நல்லா இருக்கு. ஸ்விம்மிங் நான் பண்ணுவேன். ஸ்விம்மிங் நான் நல்லா பண்ணுவேன். நான் கொஞ்சம் பண்ணுவேன். அதுதான் இவர். நீங்கள் வேணும் மிலிட்ரியாண்ணா? நீங்கள் ஃபாரஸ்ட். நல்லா இருக்கு இந்த வைப்பு. அப்புறம் உங்களுக்கு இது தரேன், அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே அப்படியே ஓட விட்றேன். கொஞ்சம் தான் 20 நிமிஷம் தான் இருக்குது ஸ்டோரேஜ். ஓகே உங்கள் மொபைலில் கூட ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஃபோனை கொடுங்க. காஞ்சிருமா? இல்லை எடுங்க, நீங்கள் எடுங்க, வீடியோ எடுங்க. எல்லா பக்கமும் சுற்ற விட்றீங்க. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை சாஞ்சாலும் சாயாது, அவர் பேலன்ஸ் பண்ணுறாரு. என்ன ஒரு சுற்ற விடணும் எடுத்துகிறேன். என்ன ஒரு சுற்ற விடணும் எனக்கு. சுத்தணும்னா சென்டருக்கு போகணும். சென்டருக்கு போகலாம். இல்லைன்னா இங்கேயே சுற்றணும்னா நம்ம கரைக்கு போயிடுவோம். ஓ ஓகே லைட்டாக சுற்ற விடணும். அந்த வேவ்லேயே போயிடுவோம் நினைக்கிறேன். கிளைமேட்டு சூப்பராக இருக்குது கைஸுங்க. கிளைமேட் நல்லா இருக்குல்ல ப்ரோ? வெறித்தனமாக இருக்குது கிளைமேட்டு.
கிளைமேட் சம்மர் மாதிரி தெரியும். சம்மர் மாதிரி இல்லை. ஆமாம், சம்மர் ஸ்டார்ட் ஆனாலுமே ஆனால் அங்கே தண்ணி இல்லையா? நான் பேக்கேஜ் 29 போல கைஸ் இவர் 50,000 ரூபாய் போல் இவர்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க 3 நாளைக்கு. ஃப்ளைட்டில் ஏறினியானா ஃப்ளைட்டை பார்த்தது கூட இல்லைன்றாரு. ப்ரோ 50,000 ரூபாய் அந்த பேங்காக்கே போயிட்டு வந்துடுவோம் ப்ரோ. நல்ல அந்த அமௌண்ட்டில் ஃப்ளைட்டில் போயிட்டு இருங்க, இந்த வண்டியில் இந்த கதையை நான் கண்டினியூ பண்ணுறேன். பூண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக் இருக்கான். ஆனால் அந்த லேக் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விட மாட்டாங்களாம், வெளியே இருந்தால் பார்த்துட்டு வர்றோம். அதனால் வந்துட்டேன். இது கூக்கலும் போகல. கூக்கல் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு தடவையா. டயர் வழுக்குது. ஸோ இப்போ நம்ம நேராக கோடை தான் போகிறோம். கோடையை போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு எதுனா ஹோட்டலில் அங்கேருந்து கீழே இறக்குறேன். கீழே இறக்கும் போது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு பெண்டு வீடியோ போட்டு காட்டுறேன் கைஸ். ஓகே பாய். இருறா போயிடுறேன். இருறா வந்து வந்தால் புதுசாக ஓட்ட தெரியாது. ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம்.